கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு குட்டி பிரமா வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா வீட்டுக்காரர் 2 பேரும் சேர்ந்து அவ கல்யாணத்துக்கு தான் நம்ம போக முடியல. இப்போ அவங்க 2 பேர்த்தையும் இங்கே ஏற்காட்டில் பார்த்துருக்கோம். அவங்க 2 பேர்த்துக்கும் நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமாங்கிறாங்க. ஓ தாராளமாக சர்ப்ரைஸ் கொடுத்து நல்ல பார்ட்டி ஒன்று வைக்கணுங்கிறாங்க. காலேஜில் ஒன்றா ஜாலியாக இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன். அவள் கல்யாணத்துக்கு நான் போக முடியல, என்னோட கல்யாணத்துக்கும் அவளும் வர முடியல. அதனால கேக் வெட்டி சிம்பிளாக பார்ட்டி வைக்கலாங்கிறாங்க. சஸ்பென்ஸாக இருக்கட்டும்ட்டு ரேவதி போய் கூட்டிகிட்டு வராங்க. ரேவதி உனக்கு ஒரு சின்ன பார்ட்டி வைக்க போகிறோம் வான்னு கூப்பிடுறாங்க. எது பார்ட்டியா? ஏண்டி அப்படி என்னடி பார்ட்டின்னு கேட்க, ஏண்டி நீ தான் கல்யாணத்துக்கு கூப்பிடல, நானும் உன்னை கல்யாணத்துக்கு கூப்பிட முடியாமல் போச்சு. வராத விதமாக நம்ம ஏற்காட்டில் சந்திச்சிருக்கோம். 2 பேருமே ஹன்மூன் தான் வந்திருக்கோம். வாடி சின்ன பார்ட்டி தானே, ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு கூப்பிடவும் ரேவதி ஐயோ இதெல்லாம் தேவைதானா, விருப்பமே இல்லாமல் இவன் கூட வந்துட்டு இந்த பார்ட்டியெல்லாம் கொண்டாடி தான் ஆகணுமா, இது அவசியம் தானா, தேவையா அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிறாங்க ரேவதி. என்னடி நானும் ஆசையாக கூப்பிட்டு இருக்கிறேன், நீ என்ன ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிற, வரப்போறியா இல்லையா அப்படின்னு கேட்கவும் ரேவதி சரி வரேங்கிறாங்க. சார் நீங்களும் ரெடியாகி வாங்கங்கிறாங்க. கார்த்தியும் சரின்னு தலையாட்டிட்டு அவங்களும் ஜம்முன்னு ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. கார்த்தியும் ரேவதியும் அங்கே கேக் வெட்டுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கேக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் எதுக்குடேன்னு ரேவதி கேட்குறாங்க. ஏய் ரேவதி என்னடி ஏன் இப்படியெல்லாம் சொல்கிற, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கேக்கு வெட்டி தான் ஆகணும் போடி, திவ்யா சொன்னாங்கிறக்காக சரி வேறு வழியே இல்லை கேக்கு வெட்டிடலான்னு சொல்லி கேக்கு வெட்டுறாங்க ரேவதி. ஏய் கேக்கு வெட்டினா மட்டும் போதுமா, உன் ஹஸ்பண்டுக்கு ஊட்டி விடுடி, ஒவ்வொன்றா உனக்கு சொல்லிக் கொடுக்கணுமா என்ன, ஊட்டி விடு அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்லவும் ரேவதியும் சரின்னு ஒரு பீஸ் எடுத்து கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க. ராஜா சார் என்னது நீங்கள் பாட்டுக்கு பார்த்துட்டே இருக்கீங்க, நீங்களும் ரேவதிக்கு ஊட்டி விடுங்க. இல்லைங்க இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கார்த்தி சொல்கிறாங்க. என்னங்க நாங்கள்லாம் நிற்கிறோன்னு கூச்சப்படுறீங்களா, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தானே, உங்கள் பொண்டாடிக்கு தானே நீங்கள் ஊட்டி விடுறீங்க, இதுக்கு எதுக்கு சார் வெக்கப்படுறீங்க, ஊட்டி விடுங்கன்னு சொல்லவும் கார்த்தி அடேப்பா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது போல இருக்குன்னு அவங்களும் ஒரு பீஸ் கட் பண்ணி ரேவதிக்கு ஊட்டி விடுறாங்க. ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல மாயாவும் வந்திருக்காங்க. அவங்க ஓரமாக ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. கார்த்தி ரேவதி என்னதான் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருந்த மாயா பார்த்துட்டு சரியான அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஃபங்க்ஷன் வைக்கிறது சரி, கேக்கும் வெட்டினாங்க. சரி கேக்கு வெட்டி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஊட்டி விடணுமா, இவ்வளவு நெருக்கமாக அவள் ஃப்ரெண்டு பழக்கி விடுறாள், இப்படியே போயிட்டு இருந்தா இது சரியாக வராது, என்ன பண்ணலாம், ஏதாவது பண்ணியே ஆகணும், இல்லைன்னா கார்த்தியும் ரேவதியும் ஒன்று சேர்ந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு மாயா வேற ஒரு திட்டம் போடுறாங்க. கேக்கு வெட்டி எல்லாரும் சாப்பிட்லான்ட்டு உட்காடுறாங்க. அப்போ 4 பேரும் ஒரு டேபிளில் உட்காந்துருக்கும் போது மாயா அந்த சர்வரை கூப்பிட்றாங்க. இங்கே வாங்கல, அங்கே 4 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த ப்ரௌன் கலர் புடவை கட்டியிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த ஜூஸை கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டம்ளர் ஜூஸில் ஒரு மயக்க மருந்து கலந்த மாத்திரையை போட்டு கொடுத்துட்றாங்க. சர்வருக்கு பணத்தை தரேன்னு வேண்டிய பணத்தையும் கொடுக்குறாங்க. அந்த சர்வர் பணத்தை வாங்கிக்கிட்டு சரிங்க மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஜூஸில் அந்த மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாங்க. ரேவதி உட்காந்துருக்கிற டேபிளுக்கு போகிறாங்க. அந்த ஜூஸ் டம்ளரை மட்டும் கையில் எடுத்து ரேவதி கையில் கொடுக்குறாங்க. 4 பேரும் அந்த ஜூஸ் குடிச்சிட்டு எழுந்திருக்கிற ரேவதினால எழுந்திருக்கவே முடியல. அப்படியே போதை வந்த மாதிரி மயங்கி சரிஞ்சு விழறாங்க. கண்டபடி உளறாங்க. இதை கேட்ட கார்த்தி என்னது ரேவதிக்கு என்ன இவ்வளவு நேரமா நம்ம கூட நல்லா தானே இருந்தா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே டின்னர் முடிஞ்சது. சரி ரொம்ப லேட் ஆயிடுச்சு நாங்க கிளம்புறோம்னு சொல்லி அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. ரேவதி இருக்கிற நிலைமையை பார்த்து கார்த்திக்கு சந்தேகமாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்கு. என்ன நாம சாப்பிட்ட அந்த ஜூஸை தானே இவளும் குடிச்சா, ரேவதிக்கு மட்டும் என்னாச்சுன்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கமா நின்று பார்த்துட்டு இருக்கிற மாயா ஆஹா நீ ரேவதி மயக்கம் தெரிஞ்சு எழுந்திருக்கிறக்கே 5-6 மணி நேரம் ஆகும். நீ எப்படி பார்த்தாலும் 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா பேச போகிறதும் இல்லை, பழக போகிறதும் இல்லை. ஹனிமூனை கொண்டாடுறீங்க, ஹனிமூனு இருக்குடா உங்களுக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ரேவதியை காட்டி கைத்தாங்களா ரூமுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிட்டு போகிறாங்க. ஆனால் ரேவதினால கால் எடுத்து வைக்க முடியல, அப்படியே சரிஞ்சு சாஞ்சு விழ போகிறாங்க. காட்டி பார்த்துட்டு அப்படியே தோல் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அவங்க ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்கு போனதுமே ரேவதிக்கு வாந்தி நிற்காம வாந்தி பண்ணிகிட்டே இருக்காங்க. காட்டி அருந்தல் இல்லாமல் ரேவதி என்ன உனக்கு, கைத்தாங்களா பிடிச்சிட்டு போன காட்டியை சுத்தம் பண்ணி விடுறாங்க. ரேவதி அவங்க நினைவே இல்லாமல் அந்த அளவுக்கு வாமிட் பண்ணி அப்படியே சரிஞ்சு மயங்கி கிடக்குறாங்க. காட்டி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரேவதியை அந்த பெட்லேயே படுக்க வச்சுட்டு பக்கத்து ரூமில் தான் திவ்யா இருக்காங்க, ரேவதியோட ஃப்ரெண்டு. அவங்கள போய் ஹெல்ப்புக்காக கூப்பிடுறாங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க, ரேவதி இப்போ சாப்பிட்டது ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, எதுவும் சேரல போல இருக்கு, வாமிட் பண்ணா அதெல்லாம் நான் சுத்தம் பண்ணிக்கிறேன், ஆனால் அவள் ட்ரெஸ் எல்லாம் வாமிட் ஆயிடுச்சு, ட்ரெஸ்ஸை மாற்றணும் க்ளீன் பண்ணணும்னு கேட்குறாங்க. அப்படியா சரி வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டமாக ஓடி வந்து ரேவதியோட ட்ரெஸ் எல்லாம் மாற்றி அவங்கள சுத்தம் பண்ணி அவங்க கொண்டு வந்து கட்டிலில் படுக்க வைக்கிறாங்க. அது வரைக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாத ரேவதி மயக்கத்தில் கிடக்குறாங்க. திவ்யா சொல்கிறாங்க பாவம் இப்போ சாப்பிட்டதுல தான் ஏதோ சேரல போல இருக்கு, சரி இவளுக்கு ஏதாவது தொந்தரவுனா என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு திவ்யா அவங்க ரூமுக்கு போகிறாங்க. கார்த்தி ரேவதியை பார்க்குறாங்க, நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. இவளை இந்த நிலமையில தனியாக விட்டுட்டு நம்ம போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு கார்த்தி அங்கேயே ஒரு சோபாவில் அப்படியே சாஞ்சு படுத்துறாங்க. நாம சாப்பிட்டதை தான் ரேவதியும் சாப்பிட்டா, ஒருவேளை அந்த ஜூஸில் யாராவது ஏதாவது கலந்துருப்பாங்களா, நாம சந்தேகப்படுற மாதிரியே மாயாவும் இந்த பக்கமா அப்படியே சுற்றிட்டு இருக்கா, ஒருவேளை மாயா கீது ஏதாவது பண்ணியிருப்பாளோ, சரி வெடிட்டும் அங்கே என்ன நடந்ததுங்கிறத நம்ம விசாரிச்சு தெரிஞ்சுக்கலான்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற கார்த்தி அப்படியே தூங்கிடுறாங்க. டக்குன்னு ரேவதி
ரேவதிக்கு தூக்கம் தெளிஞ்சிருது. தூக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. கார்த்தி அந்த பக்கமா படுத்திருக்காங்க. ஓஹோ! இன்னைக்கு நீ என் ரூம்லயே தங்கிக்கிட்டியா? அதான் ரூம்ல நிறைய காலியா இருக்குதுன்னு தான் சொன்னாங்களே. திவ்யா கூட ஒரு ரூம் பிடிச்சிருக்கல்ல. இவரும் வேற ரூமுக்கு போக வேண்டியதானே. என் கூட எதுக்காக தங்கணும்? நேற்று தானே சொன்னேன். இன்னைக்கு கிளம்புறேன்னு சொன்னவர் இன்னைக்கு இங்கேயே படுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிட்டுன்னு பார்த்துட்டு இருந்த ரேவதி அப்பதான் அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. நைட்டு பார்ட்டிக்கு போனோம். திரும்பி நம்ம எப்படி வந்தோம்? என்னாச்சு? ஒண்ணுமே புரியலையே. தலையெல்லாம் விருன்னு அப்படியே பாரமா தலைவலிக்குது. என்ன சாப்பிட்டோன்னு கூட ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ரேவதி அப்பதான் அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறாங்க. ஐயோ, நம்ம நைட்டு புடவை எல்லாம் கட்டியிருந்தோம். இப்போ நம்ம சுடிதார் போட்டிருக்கோமே. அப்போ இதுக்கு யார் காரணம்? புடவையை மாத்திட்டு நான் எப்போ சுடிதார் மாத்தினேன்? என்ன நடந்ததுன்னே தெரியலையே. நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றும் போதெல்லாம் இந்த டிரைவரும் கூட இருந்திருப்பாரா? ஐயோ, என்ன ஏது நடந்ததுன்னே ஒண்ணுமே புரியலையே. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ரேவதி ஆயுன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கார்த்தி அப்படியே திடுக்குன்னு எழுந்திரிச்சு பாக்குறாங்க. ரேவதி நின்று கத்திட்டு இருக்கிறத பார்த்த ரேவதி, உனக்கு என்னாச்சு? திரும்பவும் உனக்கு உடம்பு சரியில்லையா? வாமிட் வர மாதிரி இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க கார்த்தி. ஏது வாமிட் வர மாதிரி இருக்கா? நான் நல்லா தானே இருக்கேன், பார்த்துட்டு தானே இருக்கேன். ஆமா, உனக்கு இங்க என்ன வேலை? நைட்டு பார்ட்டிக்கு போகணுமில்ல. நம்ம திரும்பி எப்படி வந்தோம்? நான் எப்படி இந்த ட்ரெஸ் எல்லாம் மாத்திருக்கேன்? நீ எதுக்காக என் ரூம்ல இருக்க? நீ வேற ரூமுக்கு தானே போறேன்னு சொன்னேன். உன்னை யார் இங்க இருக்க சொன்னா? நானே நேத்தே சொன்னனால என் கூட தங்க கூடாதுன்னு அப்படின்னு டாட் போட்டுன்னு மூச்சு விடாம நிக்காம பேசுறாங்க ரேவதி. ஆமா, நைட் ஃபுல்லா இங்க தான் இருந்தியா? பார்ட்டி முடிஞ்சு நீ என் கூடவே தான் வந்தியா? அப்ப நான் ட்ரெஸ் மாத்தும் போதெல்லாம் நீ இங்க தான் இருந்தியான்னு கேக்குறாங்க. எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பாவே தான் யோசிப்பியா? நைட்டு பார்ட்டி முடிஞ்சதும் உன்னை பாதுகாப்பா ரூமுக்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சேன் பாரு. நீ இப்படிதான் சொல்லுவே, இதுக்கு மேலேயும் சொல்லுவேங்கிறாங்க கார்த்தி. அப்பதான் ரேவதியோட ஃப்ரெண்டு ரேவதியை பார்த்துட்டு போலான்னு வராங்க. ரேவதி இப்ப எப்படி இருக்கேங்கிறாங்க. ஏண்டி எனக்கு என்னடி ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே தெரியலைங்கிறாங்க. அடே அப்பா, அவ்வளவு பட்டுவலியும் பண்ணினேன், சரியான சேட்டை பண்ணினேன். பரவாயில்லடி, உன் வீட்டுக்காரனால எல்லாத்துக்கும் பொறுத்துக்கிட்டாரு. என் வீட்டுக்காரரா இருந்தா நிச்சயமா சண்டை போட்டுருப்பாரு தெரியுமா? போகட்டும்னா அப்படியே விட்டுட்டு வந்துருவாரு. கொஞ்சம் கூட அருந்தல் இல்லாம நீ வாமிட் பண்ணனதும் அவர் கையால மத்தவங்க ட்ரெஸ்ல பற்றக்கூடாதுன்னு பிடிச்சாரு தெரியுமா? இப்படி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் ரேவதி. இன்னொன்னதும் எப்படி துடிச்சு போயிட்டார் தெரியுமாங்கிறாங்க திவ்யா. எனக்கு நைட்டு நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைங்கிறாங்க ரேவதி. அவரு ட்ரெஸ்ல உன்னோட ட்ரெஸ்ல எல்லாமே வாமிட் பண்ணிட்ட. இந்த ரூம் ஃபுல்லா அவர் தான் கிளீன் பண்ணாரு தெரியுமா? அதுக்கப்புறம் தான் என்ன கூப்பிட்டுட்டு வந்து உனக்கு ட்ரெஸ் மாத்தி விடுச்சேன்னாரு. ட்ரெஸ் மாத்தி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நான் உன்னை படுக்க வச்சுட்டு போனேன். இப்பதான் தூங்கி எழுந்திருச்சியாங்கிறாங்க. ஐயோ, நான் இப்படி எல்லாமா பண்ணனேன்னு கேக்குறாங்க ரேவதி. பாடா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா? நீதான் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணியாடி. என் பக்கத்துல கூட வரலையில்ல அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. என்னடி ரேவதி, அவன் உன் வீட்டுக்காரர் தான் அந்தல் பட்டுக்கிட்டு அந்த ரூமுக்கு போயிருந்தாருன்னு வச்சுக்கோ, நீ நாரி கிடந்திருப்ப தெரியுமா? அவருக்கு நல்ல மனசு, அதுவும் தவிர உன் மேல ரொம்ப அக்கறைடி. அதை நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க. திவ்யா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ரேவதி கார்த்தியை பார்த்து வெக்கப்பட்டு சாரி கேக்குறாங்க. ஆமா, பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப போய் சாரி கேளுங்கிறாங்க கார்த்தி. இல்ல, தெரியாம நடந்துருச்சு, இதுக்கு போய் நான் தெரியாம பேசிட்டேன், எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க ரேவதி. ஆமா தாயே, நீ எப்ப தெரிஞ்சு செய்யற எப்ப தெரியாம செய்யறேன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இப்போதைக்கு நான் வெளியில கொஞ்சம் போயிட்டு வரேன், நீ பாதுகாப்பா பத்திரமா ரூம்லயே இருன்னு சொல்லிட்டு போறாங்க கார்த்தி. அவங்க ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. கார்த்திக்கும் ரேவதியும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோ? ஒண்ணு சேராம இப்படி ஒவ்வொரு நாள் ராத்திரியும் நம்ம ஏதாவது பண்ணலாம். ஆனா இதே மாதிரி எத்தனை நாளைக்கு இப்படியே அவங்கள பிரிச்சு வைக்க முடியும்? கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போவாங்கன்னு பார்த்தா இப்ப நேரத்துக்கு நேரம் ஒவ்வொரு நேரமும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி ஒரு வகையில ஒத்துமையாவே இருக்காங்களே. இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பிரிக்கிறது? அவங்க ஃப்ரெண்டுன்னு வந்து சொல்லி இப்ப கேக் எல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க. நாம உடனே சந்திராவு கிட்ட சொல்லித்தான் வேற ஏதாவது ஐடியா கேட்கணும்னு நினைச்சு மாயா சந்திராவுக்கு போன் பண்றாங்க. இங்க நடந்தது அத்தனையும் சொல்றாங்க. இதை கேட்ட சந்திரா அப்படியே எரிச்சலோட நிக்கிறாங்க. நீ சொல்றதை கேட்டு என் வாய் வயிறல எரியுது தெரியுமா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறேன்னு சொல்லி போனேன். இப்ப என்னடானா ரெண்டு பேரும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. கேக் வெட்டி கொண்டாடுறாங்க. இப்ப ஜூஸ்ல ஏதோ கலந்து கொடுத்து இப்ப கார்த்தி அவளை தோல் மேல சமந்துக்கிட்டு ரூமுக்கு போனான்னு சொல்றேன். ரூமுக்கு போனா அந்த டிரைவர் பையன் ரேவதி கிட்ட தப்பா நடக்காம இல்ல தப்பா பார்க்காமையா இருந்திருப்பான். உன்னை நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சா நீ கோட்டை விட்டுட்டு வந்துருவே போல இருக்கு. மாயா, நீ சரிப்பட்டு வரமாட்டேன். என் வீட்டுக்கார் சிவனாண்டி அங்க வருவாரு. அவர் போட்டு கொடுக்குற திட்டப்படி நீ சதி வேலைகளை ஆரம்பி. கண்டிப்பா ரேவதியும் கார்த்தியும் பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு தான் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. எங்க அக்கா இவனை நம்பி ஏன் தான் நம்ம பொண்ணை அனுப்பி வச்சோமோன்னு அவங்க கிட்ட சரியான சண்டை கட்டுவா. வீட்டை விட்டு வெளியே துரத்துக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மாயா, ஓ அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா உங்க வீட்டுக்காரரை சீக்கிரமா ஏற்காடு வர சொல்லி ரேவதியும் கார்த்தியும் ஏற்காட்டுல இருந்து போறதுக்குள்ளேயே எப்படி பிரிச்சு காட்டுறோன்னு பாருங்கன்னு சவால் விடுறாங்க.